ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்பன் பியூட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி விஸ்டீரியா வைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளவர் போர்ஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு டிஷ்யூ பேப்பரை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியணுனால நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் மட்டும் எடுத்து ஃபோல்ட் கட் பண்ணி காட்டுறேன். டிஷ்யூ பேப்பரை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதோட க்ளோஸ்டு கார்னரில் ஹோல்ட் பண்ணி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ளவர் ஷேப்புக்காண்டி நம்ம மேலே வந்து டாப்பில் கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவருக்கு நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வயலட் ஆர் பிங்க் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ட்ரேயில் ஒரு ஹோலில் டார்க் கலராகவும் இன்னொரு ஹோலில் லைட் கலராகவும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவரை நம்ம மிக்ஸ் பண்ணால் கலர் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட் கலர், டார்க் கலர், அகெயின் லைட் அண்ட் டார்க். பேலன்ஸ் ஃப்ளவர்ஸை இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம லீஃப் போர்ஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். டிஷ்யூ பேப்பரை 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதோட க்ளோஸ்டு கார்னரை ஹோல்ட் பண்ணி பாதியாக மடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி டிஷ்யூ பேப்பரோட ஓப்பன் சைட்ஸை வந்து நம்ம ஜிக்ஸாக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கலர் பண்ணுறதுக்கு சேம் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஒரு ஹோலில் வந்து டார்க் கலராகவும் இன்னொரு ஹோலில் வந்து லைட் கலராகவும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லீஃபை நம்ம லைட் டார்க்னு டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மெயினாக அதோட ஓப்பன் சைட்ஸில் வந்து நம்ம டார்க் கலர் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் லீஃப் மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம லீஃபையும் ஃப்ளவரையும் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்காச்சு. ஆக்சுவலி இது குளிர்காலனால சீக்கிரம் காயலை. ஸோ நான் அயன் பாக்ஸ் வச்சு தான் ஹீட் பண்ணி சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு லேயராக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸை நம்ம கோத்து எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் 7 நூல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஒரு நூலை வந்து நம்ம ஊசியில் கோத்து அதோட எண்டை நாட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் கம் அப்ளை பண்ணி ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே ப்ரொசீஜரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பேலன்ஸ் எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லீஃப் ரெடி பண்ணலாம். லீஃபையும் ஒரு லேயராக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். லீவ்ஸையும் ஃப்ளவர்ஸ் மாதிரி கோத்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். விஸ்டீரியா வைன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நான் மந்த்லி கேலண்டரோட ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ வால் டேக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்டீரியா வைன்ஸ் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான டைமில் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்பன் பியூட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்.